கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். யோவான் 16:23 இப்படி சொல்லுகிறது, அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஆண்டவற்றை கேளுங்க. இதில் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஒரு நாளிலே ஒரு ஊழியர் ஒரு ஊருக்கு சென்று இருக்கும் பொழுது ஒருவர் சாராயம் வியாபாரம் வைக்கக்கூடிய கடையை திறக்கக்கூடிய அளவிற்கு அவரை கூட்டிக் கொண்டு சென்றாராம். அந்த கடையை இவர் போய் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பார் அவர்? உபாகமத்தில் சொல்லப்பட்ட சாபமான காரியங்களை எல்லாம் சொல்லி ஜெபித்து வந்ததாக அவர் சொன்னார். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும், எதை கேட்கணுமோ அதை வசனம் சொல்லுகிறது பாருங்கள். பிதாவினிடத்தில் அவருடைய நாமத்தினால நம்ம தகாதது ஒன்றும் கேட்க முடியாது. அப்போ அவருக்கு விருப்பமானவைகளை கேட்கணும். ஆண்டவரே, என்னால் இன்னும் என் கோபத்தை விட முடியலப்பா, அதை விடுவதற்கு எனக்கு பலன் தார். இன்னும் என் சிலர் பார்க்கும்போது எனக்கு இரக்கம் பாராட்ட முடியலை, அந்த இரக்க குணத்தை எனக்கு தாரும். இன்னும் என்னால் அதிகமாக ஜெபிக்க முடியலை, ஜெப வாஞ்சே எனக்கு தாரும். இன்னும் வேத வசனங்கள் எனக்கு புரியலை, அதை புரியக்கூடிய அளவிற்கு ஞானமுள்ள இருதயத்தை நீர் எனக்கு தாரும். இன்னும் சிலரை நான் விரோதியாகவே பார்க்கிறேன், இந்த மனநிலைகள் எல்லாம் மாற எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளணுமா? இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாமளோ வேலையை தாரும், வீட்டை தாரும், பணத்தை தாரும், சொத்தை தாரும் இப்படி கேட்டுட்டு இருக்கிறோம். தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை கேட்கிறவைகளை நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நல்ல ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறதை கேட்டும் இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.